வித்தியாசம். இல்ல மகா, நீ என்ன பத்தி இன்னும் சரியாவே புரிஞ்சுக்கல. என்னால இந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ள எந்த காலத்திலையும் அடாப்ட் ஆகி வாழவே முடியாது. நான் மாறிடுவேன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்க. அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இந்த உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா இது மட்டும் பிரச்சனை இல்லை. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இப்படிதான் மகா இருக்கேன். இது என்னோட பேசிக் நேச்சர். அது எப்படி மாறும்? நான் எப்பவுமே தனியா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. எங்க போனாலும் நான் ஒதுங்கி தனியா தான் இருப்பேன் மகா. என்னோட வீட்லயும் நான் அப்படிதான். என்னோட தம்பியும் சரி, என் தங்கச்சியும் சரி, என் திங்ஸ தொடக்கூட நான் அனுமதிக்கவே மாட்டேன். அதே மாதிரி அவங்களோட திங்ஸையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னால எதையும் யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க முடியாது மகா. அது சின்ன வயசுல இருந்தே என் கூடவே வர்ற பழக்கம். என்னோட குட்டி வயசு காலத்துல கூட என் தம்பி என்னோட பெட்டையோ என் ரூமையோ என்னோட பாத்ரூமையோ என் ட்ரெஸ்ஸையோ யூஸ் பண்ண கூட நான் அலோ பண்ணதே இல்லை மகா. நான் யூஎஸ்ல போய் படிச்சப்ப கூட அப்படியே தான் இருந்தேன். அங்க பொதுவா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரூமை ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனா நான் அங்கேயும் தனியா தான் தங்கினேன். தவிர்க்க முடியாம கூட என் ரூம்க்கு யாராவது வந்தாலோ ஒரு அவசரத்துக்காக என் பாத்ரூமை யூஸ் பண்ணணும்னு கேட்டாலோ எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும் மகா. என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது எனக்கு பெரிய மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். அதனாலதான் மகா நான் மேரேஜே வேண்டான்னு ரொம்ப அடமெண்டா இருந்தேன். ஆனா என் விருப்பத்துக்கு விரோதமா. குட் மார்னிங் விக்ரம். குட் மார்னிங் மகா. குட் மார்னிங். உட்காரு மகா. நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தியா? நீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மனசை விட்டு பேசியிருக்கேன்ல, அதான் நிம்மதியா தூங்குனேன். உங்களுக்கு சூடா காஃபி எடுத்துட்டு வந்தேன். சரியா? குடிங்க விக்ரம். தேங்க்ஸ். மகா, விக்ரம் இப்ப எப்படிமா இருக்கான்? மறுபடியும் அவனை பார்த்து நீ பேசுனியா? பேசினேன் மாமா. நல்லா இருக்காரு. சரிமா. மகா, மாப்பிள்ள எப்படிமா இருக்காரு? இப்ப பரவாயில்லையா? ஆம்பா, நல்லா இருக்காரு. வாங்க சம்பந்தி. நாங்க வர அதே டைம்க்கு கரெக்டா நீங்களும் வந்திருக்கீங்க. இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வியை தான் நானும் மகா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். விக்ரம பாத்தியா, பேசுனியான்னு சொல்லி. அவரு நேத்து ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு மாமா. ராத்திரி நிறைய நேரம் நான் அவரு பக்கத்துல தான் இருந்தேன். டாக்டர் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. காலையில ஐசியூல இருந்து தனி ரூமுக்கு மாத்திடலாம், கொஞ்சம் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா. மாப்பிளைக்கு முழுசா குணமானா போதும். இன்னைக்காவது என் மகனை பார்க்க விடுவாங்களா? தனி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பார்க்கலான்னு டாக்டர் சொல்லிருக்காரு.
கையில என்னம்மா? நர்ஸ் கொடுத்தாங்க மாமா. பில் பே பண்ணணுமா? அதுக்கு தான் கேஷ் கவுண்டருக்கு போயிட்டு இருந்தேன். குடுமா, நான் போய் பே பண்றேன். இல்ல இல்ல மாமா, நானே. சம்மந்தி, நான் பில் கட்டுறேனே. எங்க பையனுக்கு எங்களுக்கு பே பண்ணிக்க தெரியும். மத்தவங்க எல்லாம் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க இருக்கோம். என்னம்மா நீ? மேடம், டாக்டர் இது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் அமைதியா இரு. மகா, குடுமா, நான் போய் பே பண்ணிட்டு வரேன். மகா, நேற்று நைட்டு சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. சுபா சமைச்சு கொண்டு வந்திருக்கா. நீங்க 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. அம்மா, சார், விக்ரம்னு ஒரு பேஷண்ட்டை ஐசியூல Okay, அட்மிட் sir. பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கான பில் தான் இது. அதுல போட்டிருக்கிற அமௌண்ட் இதுல Okay, இருக்கு. sir. நீங்களே செக் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணி பாருங்க. டாக்டர் விக்ரம பார்க்கலாமா? பேஷண்ட்டை 2 பேர் மட்டும் போய் ஐசியூல பார்க்கலாம். பிரைவேட் ரூம் வந்ததுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? அ, அ, நானும் புள்ளியும் போய் பாக்குறோம். அத்தை, இல்ல அத்தை. அவர் என்னையும் வக்கீலையும் மட்டும்தான் வர சொல்லிருக்காரு. அவர் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கண்டிப்பா நாங்க போயே ஆகணும். ஏக்கா, கன்ஃபார்மாக நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். உயில் ஏதோ எழுதி வைக்க போகிறான் போல இருக்கு. நீங்க வாங்க சார், போலாம். அட என்ன லாயர் சார் நீங்க, ஒரு பையில கூட ஒழுங்கா பிடிக்க மாட்டேங்கிறீங்களே. ஐயோ, ஓபன் பண்ணி பார்த்துட்டா பிரச்சனை ஆயிருமே. நீங்க வாங்க சார். போலாம் மேடம். வாங்க சார். நீங்க கேட்டபடி அக்ரிமெண்ட்டும் ரெடி, அட்வொகேட்டும் வந்துட்டாரு. சைன் பண்ணிடலாமா? மகா, இவ்வளவு சீக்கிரம் நீ மனசு மாறி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல மகா. எனக்கு இதுவே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. வாங்க தீபக். எப்படி இருக்கீங்க சார்? நீங்க என்ன பார்க்க வர வழியில தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. தலையில ஏதோ சர்ஜரி பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. ஆர் யூ ஆல் ரைட் சார்? மைனர் சர்ஜரி தான். ஐ அம் ஆல் ரைட் நவ. மகா மேடம் போன்ல எல்லாத்தையும் சொன்னாங்க. உடனே இன்னொரு அக்ரிமெண்ட் காப்பியை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. குடிப்பா. நேத்துல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. வெறும் குளுக்கோஸும் மருந்தும் தான் உள்ள போயிருக்கு. ஆக்சிடென்ட் இன்னும் கொஞ்சம் மோசமா நடந்திருந்தா கூட உன் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அம்மா, மகா மட்டும் இல்லைன்னா நான் பொழைச்சிருந்திருக்கவே மாட்டேம்மா. டாக்டர் கூட சொன்னாரு, கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட நான் பொழைச்சிருந்திருக்கவே மாட்டேன்னு.
இப்போ உங்க கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மகா மட்டும்தான். என் உயிரை காப்பாத்தின மகாவுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட இப்போ வரைக்கும் நான் சொல்லல. மகா, ரொம்ப தேங்க்ஸ் மகா. போ சரிங்க அத்தை. போ. போச்சு, எல்லாமே போச்சு. விக்ரம் பேசுனதை கேட்டே இல்ல? மகாவை என்னமா புகழ்ந்து தள்ளுறான். அவ இல்லைனா இவன் பொழைச்சே இருக்க மாட்டானாமே. அப்புறம் அத்தனை டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? தெண்டத்துக்கா? மகாதான் பொழைக்க வச்சான்னா அவன் என்ன கடவுளா? அந்த அளவுக்கு அவன் மேல மாப்பிள்ள மயக்கத்துல இருக்காங்கக்கா. அவ அப்படி என்னதான் வசியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. அக்கா, இப்படியே நம்ம 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஜவ்வு மாதிரி விஷயத்தை இழுக்காம சட்டு புட்டு முடிக்கிற வேலையை பாரு. ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான். இதுக்கு மேலயும் தள்ளி போட வேணாம். எப்ப விக்ரம்க்கு ஏதாவது ஒண்ணு ஆனா சொத்தெல்லாம் அந்த மகா கைக்கு போயிடும்னு ஹாஸ்பிட்டல்ல வச்சு எனக்கு தோணுச்சோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த மகாவை ஒரேடியா அனுப்புனா மட்டும்தான் விக்ரமோட சொத்தை நானும் என் பிள்ளைங்களும் அனுபவிக்க முடியும். இதுக்காக எத்தனை வருஷம் நான் கண்கொத்தி பாம்பா காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மகா எங்க இருந்தோ பறந்து வந்து கொத்திட்டு போக பார்த்தா விட்டுருவேனா? என்ன திரும்ப அவளை வீட்டை விட்டு அனுப்ப போறேன்னு சொல்ல போறியா? இதத்தாங்க பல நாளா சொல்லிட்டு இருக்கிற. நீ அவளை அனுப்புறதுக்குள்ள அவன் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவா போல இருக்க. நான் சொல்றது அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறத பத்தி இல்ல, இந்த உலகத்தை விட்டே அனுப்புறத பத்தி. மாப்பிள, எப்படியோ மாப்பிள செத்து பொழைச்சு வந்துட்ட. பொழைச்சு வந்ததை ஏமாமா இவ்வளவு சோகமா சொல்ற? ஐயோ, நான் அப்படி சொல்ல மாப்பிள. மாப்பிளைக்கு எப்போது தமாஸ் தான். விக்ரம், இந்தாங்க. குடு. இந்தப்பா குடி. இன்னும் கொஞ்சம் குடி. மகா, மாமா, நீயும் டயர்டா தான் இருப்ப, போய் ரெஸ்ட் எடுமா போ. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் குடி விக்ரம், குடி. போதுமா? விக்ரம், டேப்லெட். வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம். படுத்துக்கிறீங்களா? கொஞ்சம் லேட் ஆகட்டும். மாப்பிள, எப்படி மாப்பிள இருக்கு உடம்பு? பரவாயில்ல மாமா. விக்ரம், இப்ப பரவாயில்லையாப்பா? தலையில மட்டும் கொஞ்சம் இன்னும் வலி இருக்கா? வலி பலமா இருக்குமா?
ஹே ஸ்டூபிட், உனக்கு அறிவே இல்லையா? ஈரட்டவளை கொண்டு வந்து சேர்ல போட்டு வச்சிருக்க. சுத்தம்னா என்னன்னு கொஞ்சம் கூட தெரியாதா உனக்கு? அறிவே இல்லாம. இது என்னது? நான் உட்கார சேர்ல உன்னோட டவலை போட்டு வச்சிருக்க. உன்னோட டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கும் தெரியுமா உனக்கு? இல்ல எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். படிச்சவதானே நீ. இதுல நான் இனிமே எப்படி உட்கார முடியும்? ஹைஜீனிக்னா என்னன்னு கூட உனக்கு தெரியாதாமாக்கா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இத பாரு எல்லாம். இதெல்லாம் நல்லா பாரு நீ. தர ஃபுல்லா தண்ணி, டஸ்டான தண்ணி தானே இது எல்லாமே. இங்கெல்லாம் கால் வைக்கிறதுக்கு எனக்கு டிஸ்கஸிங்கா இருக்கு. என்ன பத்தி நான் சொன்னது எதுவுமே உனக்கு புரியுற மாதிரியே தெரியலையே மக்கா. சாரி விக்ரம், நான் தெரியாம பண்ணிட்டேன். யாரு? உனக்கு? நீ தெரியாம பண்றியா? ஐயோ, பச்சை குழந்தை பாரு. உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? இந்த வைரஸ் மாதிரியான கிருமிங்க ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுன்றது உனக்கு தெரியாதா மகா? 3ஆம் கிளாஸ் பசங்களுக்கு கூட அதெல்லாம் தெரியுமே. என் உடம்புக்கு இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் ஒத்துக்காது. அதுவும் சில சமயம் அலர்ஜியா கூட எனக்கு வரும். எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்க இந்த சமயத்துல அப்படி ஏதாவது ஒரு வைரஸ் என்ன அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன நான் சாவணும்னு நினைக்கிறியா நீ? விக்ரம், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க விக்ரம்? நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் விக்ரம். நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிடுறேன். என்ன மகா சொல்ற? விக்ரம் ரொம்ப தன்மையானவராச்சே. யார் மனசும் நோகாம பாத்துக்கிறவரு. இவ்ளோ நாளா உன்கிட்ட கூட தனிப்பட்ட முறையில நல்ல விதமா தான் நடந்துக்கிட்டாருன்னு நீயே சொல்லிருக்க. ஆனா இப்போ திடீர்னு இப்படி பேசுறாருன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இந்த பிரச்சனை அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குன்னு சொல்றாருக்கா. அதனாலதான் அவருக்கு கல்யாணமே வேண்டாம்னு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. நான் அவரு பேச்சையும் மீறி மனமேடையில உட்கார்ந்து அவர் கையால தாலியையும் கட்ட வச்சு இந்த திடீர் கல்யாணத்துக்கு காரணம் ஆயிட்டேன். அவருக்கு இந்த மன ரீதியான பிரச்சனை இருக்கிறதுனாலதான் கல்யாணமான அன்னைக்கே 6 மாசத்துல டிவோர்ஸ் பண்ணிடணும்னு அவரு ஃபோர்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்காக அக்ரிமெண்ட் கூட ரெடி பண்ணிட்டாரு. நான் அது புரியாம அவர் மனசை என்னைக்காவது ஒரு நாள் மாத்திடலான்னு கனவு கண்டுகிட்டு இவ்ளோ நாள் இருந்துட்டேங்கா. என்ன மகா, நீயே இவ்ளோ ஏமாற்றத்தோட பேசுற? சரி, நீ என்ன பண்ண போற? அவரை பிரிஞ்சுதான் ஆகணுங்கிற எண்ணத்துக்கு நீயே வந்துட்டியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அக்கா பயப்படாதக்கா. அவரை விட்டு பிரியற எண்ணம் எனக்கு துளி கூட இல்ல. இப்பவும் நம்பிக்கைய நான் கைவிடவும் இல்ல. அவரு மேல நான் வச்சிருக்கிற லவ் ரொம்ப உண்மையானதுக்கா. இந்த ஸ்ட்ராங்கான பாறைய கூட தண்ணி அறுத்து வழி ஏற்படுத்திக்கும். அது மாதிரி என்னால அவர் மனசுல இடம் பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கும். இப்பதான் நீ பழைய மக மாதிரி பேசுற. என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நான் எப்பவுமே அதே மகாதாங்கா. அவருக்கு இப்படி ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு விஷயம் காரணமா இருந்திருக்கும். ஒருவேளை நாம அது என்னன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா அவர் மனசை திறக்கிறதுக்கான சாவி கிடைச்சிரும்.
ஆனா அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோ. அவரை புரிஞ்சு அனுசரணையா நடந்துக்க. அவருக்கு பிடிக்காததை எதுவுமே பண்ணாத. புரியுதுக்கா. மனச மெல்ல மெல்ல தான் வளைக்கணும், அவசரப்பட்டு உடைச்சிடக்கூடாது. அதத்தானே சொல்ல வர. நான் பாத்துக்கிறேன்க்கா. அவரு பசி தாங்க மாட்டாரு. நான் போய் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். ம்? அந்த பிளேட் எடு. நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. ஏதோ தெரியாம பண்ணிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மன்னிப்பு கேட்கறது மன்னிக்க முடியாத தப்புடா. ஏண்டா என்கிட்ட ரத்த கண்ணீர் அடிச்சு காட்டுறியா? அண்ணா தெரியாம நடந்துடுச்சுண்ணே. இனிமே உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேண்ணே. நிறுத்து. விட்டுருங்கண்ணா. ஊருக்கே ஸ்கெட்ச் போடுறவண்ணா, எனக்கே ஸ்கெட்ச் போடுறீங்களா? யார் ஏரியால யாருக்கிட்ட? அண்ணா இந்த ஒரு தடவை விட்டுருங்கண்ணே, இனி உங்க பக்கமே வர மாட்டேண்ணே. நீ விடுற மூச்சு காத்த வச்ச நீ போட வந்தவனா இல்ல பொறுக்கி தின்ன வந்தவனான்னு கண்டுபிடிக்கிறவனா? என்கிட்டயே வேடா. வர மாட்டேண்ணே. பரதேசி பயல, என்ன போடவே ஆள் செட் பண்ணிட்டீங்களா? உன்னை பார்க்கணும்னு ஒருத்தன் வெள்ளை செல்லியமா சுத்திட்டு இருக்கானே இங்க, அதான் கூட்டு வந்திருக்கானே. வெள்ளையும் சொல்லியம்மா ஏதாவது கட்சிக்காரனடா? அப்படி தெரியலண்ணே, ஏதோ உன் பழைய தோஸ்தான் புழல்ல பழக்கம்னு சொல்றான். ஏன் தோஸ்தா? ஆமாண்ணே. யாரா அது புது தோஸ்து? எங்க வர சொல்லு பாப்போம். வர சொல்றானே, கூட்டாரவா? போ. இந்தா அவங்க ஒழுங்கா இருந்திருந்தா நீ ஒழுங்கா இருந்திருப்ப. என்ன குடும்பம் அது? சரி, அவங்க தான் படிக்கல, நீ படிச்சிருக்கல. என்னத்த படிச்சு கிழிச்சியோ? இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படியே இருக்க போறேன்னு எனக்கு தெரியலக்கா. மனசு ரொம்ப வலிக்குதுக்கா. இது வரைக்கும் நான் எது செஞ்சாலும் குறை கண்டுபிடிச்சு வார்த்தையால என்ன திட்டிட்டு இருந்தவரு இன்னைக்கு எச்சி கையால என்ன அடிக்கவே வந்துட்டாருக்கா. அவரை என்னால புரிஞ்சுக்கவே முடியாதுக்கா. ஆனா இந்த பிரச்சனைய எப்படி நான் சமாளிக்க போறேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு நான் கொண்டு போறேன்னு எனக்கு சுத்தமா தெரியலக்கா. தான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னு அவருக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான்க்கா பாக்குறாரு. என் மனசுக்குள்ள என்ன இருக்கு, அத எப்படி புரிஞ்சு நடந்துக்கிறதுன்னு அவருக்கு சுத்தமா தெரியலக்கா. கா, நீ சொல்ல, நானும் மனுஷி தானே. எனக்கும் ஃபீலிங்ஸ், ஆசை, பாசம் எல்லாம் இருக்கும்னு அவரு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியலக்கா. என்னால முடியலக்கா. மனசெல்லாம் விட்டு போச்சு. எப்படியாவது கூட சந்தோஷமா வாழ்ந்துடலாம், எல்லாத்தையும் கடந்து போயிடலான்னு
எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா திரும்ப திரும்ப என் மனசு கஷ்டப்படுற மாதிரி மட்டும்தான் அக்கா நடந்துக்கிறாரு. என்னால முடியல அக்கா. இப்பெல்லாம் அவர் பக்கத்துல போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு அக்கா. எங்க அவருக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிடுவேனோன்னு பயந்துகிட்டே அவர்கிட்ட போக வேண்டியதா இருக்குக்கா. ஒரே வீட்ல ஒரே ரூம்ல எப்படிக்கா நான் அவருக்கு பயந்து பயந்து வாழ்வேன்? வேற யாராவது மூணாவது மனுஷனா பரவாயில்ல, தள்ளி வாழ்ந்துக்கலாம். ஆனா கட்டின புருஷன் கிட்ட இருந்து எப்படிக்கா என்னால ஒதுங்கி வாழ முடியும்? பர்மனண்டா இங்கே செட்டில் ஆயிடுவான். அது ஓகே. மகாக்கு என் மேல வெறுப்பு வரணும். அதுக்காக இதுவரைக்கும் நான் பண்ணது எல்லாமே ஓகே தான். ஆனா மகா என்னை எப்படியாவது ஏமாத்தி இங்கே இருந்துடலான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பிளானை நான் முறியடிக்கணும், அவளை நான் விரட்டணும். அதுக்காக அவளை நான் டார்ச்சர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் ஓகே. ஆனா அவளோட அப்பா, அம்மா, தங்கச்சி இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க மனசை நான் காயப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? டேய் ஸ்டூபிட், இன்னும் 6 மாசத்துல அவ எப்படியும் உன்னை பிரிஞ்சு அவ அம்மா வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நீ ரொம்ப நல்லவன்னு அவங்க நினைச்சாங்கன்னா எப்படி அவ உன்னை டைவர்ஸ் பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க? எப்படி மகாவை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க? இத பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ற ஒரு ஹஸ்பண்ட்னு அவங்க நினைச்சா மட்டும்தான் மகாவை அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ எடுத்த முடிவு கரெக்ட் அப்படின்னு டைவர்ஸுக்கு அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீ கெட்ட பேர் எடுத்தாலும் அது நாளைக்கு மகாவுக்கு நல்லதா தான் அமையும். அதெல்லாம் கரெக்டு தான். என் கூட வாழ முடியாதுங்கிற எண்ணம் அந்த மகாவுக்கும் வந்தா மட்டும் பத்தாது, அவங்க பேரண்ட்ஸுக்கும் வரணும். அப்பதான் 6 மாசத்துக்கு அப்புறம் நடக்க போற இந்த செப்பரேஷனை அவங்க ஏத்துக்கிட்டு மகாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய் விக்ரம். மகா, இவ்வளவு நாளா நீ விக்ரம பத்தி வருத்தப்பட்டு சொல்லிருக்க. அப்பெல்லாம் ஆறுதலா பேசி உன்னை சமாதானப்படுத்திட்டு நான் போயிடுவேன். இன்னைக்கு அவர் அப்பா அம்மா கிட்ட நடந்துக்கிட்டத நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ எவ்வளவு மனவேதனையில இருக்கேன்னு முழுசா புரியுது. வலியும் வேதனையும் வார்த்தையால சொல்லி புரிய வைக்கவே முடியாதுக்கா. அனுபவிக்கும் போதுதான் தெரியும். பாவம்க்கா, அப்பா அம்மா அக்கறையோட மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க மனச அவரு ஜூஸ் புழியற மாதிரி கசக்கி பிழிஞ்சு தூக்கி போட்டுட்டாருக்கா குப்பையில. அவங்க இத சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. பொண்ணை பெத்துட்டாலே பெத்தவங்க ஏதோ பெரிய பாவம் செஞ்ச மாதிரி ஆயிருது. அவங்கள பாதுகாப்பா வளர்த்து ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு தான் ஒவ்வொரு பொண்ணை பெத்தவங்களும் இருக்காங்க. கட்டி கொடுத்த பிறகும் மாப்பிள்ள வீட்டுல எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியா போக வேண்டியது இருக்கு பாரு. அப்பா அம்மா நிலைமைய நினைச்சாலே எனக்கு ஏதோ நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குக்கா. நம்ம மறுவீடு போனப்ப கூட அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு மாப்பிள்ளன்னு எவ்வளவு விழுந்து விழுந்து கவனிச்சாங்க. அதையாவது விக்ரம் கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்கலாம்ல. யோசிச்சு பாத்திருந்தா அவர் இப்படி எல்லாம் பேசிருக்கவே மாட்டாருக்கா. இப்போ அப்பா அம்மா கூட வீட்டுல இதே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல. கா, நாளைக்கு அவங்க கிட்ட போன்ல பேசி சமாதானப்படுத்திடணும்க்கா. சரி, நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணி உடம்ப கெடுத்துக்காத. போய் படுத்து தூங்கு.
போன நாத்த இப்பயே நாருது கொடு. ஏய் குடுறா போன. ஆன் பண்ணி கொடுக்குறேன். இவனை அடிக்கும் போதெல்லாம் போன் அடிக்குது. அப்ப இவன் தான் இந்த காரியத்தை பண்ணிருப்பான். ஏடா போலீஸுக்கே நீ மாமா வேலை பாக்குறியா? கூடவே இருந்து டபுள் கேம் ஆடுறியா? டேய் இவனை அப்படியே கல்ல கட்டி கடல்ல போடுங்கடா. அப்படியே பண்ணிடுறோம். மீனுக்கு அது நாஷ்டா ஆகட்டும். ஹலோ, என்ன தலை, யார கல்ல கட்டி கடல்ல போட போற? அது ஒண்ணு இல்ல, ரொம்ப நாளா ஒரு பெருச்சாலி கூட இருந்து எல்லாத்தையுமே சொன்னிட்டு இருந்துச்சு. அது இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. அவன் என்ன விஷயம் இவ்வளவு காலையிலேயே போன் பண்ணிருக்க? தலை, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, அதுக்கான கரெக்டான நேரம் வந்துருச்சு. அவ இன்னைக்கு தனியா ஆபீஸுக்கு கிளம்ப போறா. இதுதான் சரியான டைம் அவளை முடிக்கணும். அதை இப்பதான் நீ சொல்லுவியா? கொஞ்சம் முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்பதான் பசங்கெல்லாம் ஒருத்தனை கல்ல கட்டி கடல்ல போட போயிருக்கானுங்க. கடைசி நேரத்தை சொன்னப்படுறா. எனக்கு ஸ்கெட்ச் போட டைம் வேணாம். தலை, சந்தர்ப்பம் எப்படி அமையும் எப்ப அமையும்னு சொல்ல முடியாது. அமையும் போது போட்டுறணும். தலை, இப்ப நான் பேசிட்டு இருக்கிற நம்பர்ல இருந்து அவ போட்டோ, அவ அட்ரஸ், அவ வழக்கமா போற ரூட்டு, எல்லா டீடைல்ஸையும் உங்களுக்கு அனுப்புறேன். கணக்கச்சிதமா யாருக்கும் எந்த டவுட்டும் வராம ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியே பண்ணிடணும். புரியுதுங்களா? சொல்லிட்டல்ல, ஓவரா பேசாத, பண்ணிடலாம். கவலை விடு. அவ பணத்தை அடையாளம் காட்ட நீ ரெடி ஆயிரு. சரி தலை. உனக்கும் மூளை இல்ல, உங்க அக்காவுக்கும் மூளை இல்லை. என்னடா டேய், டேய் நீ சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் மாதிரி தான்டா நடக்கும். ஆனா அது பூனைக்கண்ண ஸ்டைல்ல நடக்கும். புரியலையே எனக்கு. இப்ப 2 பேர் நிக்க வச்சிருக்கேன்ல, அதுல ஒருத்தர் துரத்திட்டு போவான். சரி, கரெக்டா அந்த பொண்ணு மகா வரும்போது துரத்திட்டு போனவன் ஓடுறவனை கத்தி எடுத்து சொல்ற மாதிரி போவான். அவன் டக்குன்னு அப்படியே மகா பெண்ணு சகா வாங்கிடுவான். அடுத்து மகா வயிற்றுல கத்தி வெண்ணில இறங்குற மாதிரி சதக்குன்னு இறங்கிடும். ஓகேவா? கேஸ் ஆனா கூட அவனை மட்டும் பண்ண வந்தான், இவன் நடுவில் வந்துட்டா அப்படின்னு நம்ம பிள்ளைங்க சரண்டர் ஆயிடுவானுங்க. ஆஹா, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. போதுமா? ஓகே 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 தலை, ஓகே தலை. இப்பதான் தலை எனக்கு புரியுது. தலை, காரியத்தை முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணுங்க. ஏக்கா, எப்படி ஓகேவா? என்னடா என்ன வர காணோம்? தெரியலையாண்ணா. அந்த அறுத்து போட்டு போலாம தானே தான் ஃபோன் பண்றாரு. எடுத்து பேசுங்க. சொல்லுத்தல. இப்போ ஆட்டோல வந்துகிட்டு இருக்கா. அநேகமா 10-15 நிமிஷத்துல வந்துருவா. நான் சொன்ன பிளான் ஞாபகத்துல இருக்குல்ல, கிளீனா பண்ணி முடிச்சுடு. சரிதல, நானும் குமார் இங்க தான் காத்துட்டு இருக்கோம். அந்த குமார் ஆண்ட சொல்லி வைடா, ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துற போறான். சரிதல. டேய், அவளை க்ளோஸா ஃபாலோ பண்ணினே இரு. எங்கேயும் விட்டுறாத, மிஸ் ஆயிடக்கூடாது. சார்பா பாத்து நிக்கிறேன். நம்ம கண்ணுல இருந்து மிஸ்ஸே ஆகாது. அதோ போய் நிக்குது அந்த வண்டி.